என்ன ஒரு பிடிவாதங்க இந்த மருதாணி செடிக்கு! நானும் போறப்பலாம் எடுத்துட்டு போய் செடி வச்சு பார்க்குறேன். மருதாணி செடி வரவே மாட்டேங்குது. நல்லா வளர்ந்து வந்து துளிர் வந்து மருதாணி செடி இலை வருது. அப்புறம் திரும்பி போய் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளாட் ஆயி காஞ்சு போயிருக்கு. என்னதான் பண்றாங்க? யாரு தான் ஆட்டி விடுறாங்க? யாரு தான் எடுத்து போடுறாங்கன்னு தெரியல. ஒரே மர்மமா இருக்கு. சரி, அதுக்கு ஒரு கேமராவா செட் பண்ண முடியும் நம்ம கொல்லையில கொண்டி? எப்படி தான் வருதுன்னு பார்க்கும். சரி, நம்ம எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு மருதாணி செடி வைக்க போனேன். ஆனா, நான் போனது என்னவோ வந்து மருதாணி செடி வச்சுட்டு, திரும்ப வந்து எதுக்காக நான் கொல்லைக்கு போனேன்? அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன்னு நெனைக்கிறேன். சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு மருதாணி செடி வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கொல்லைக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி செடி வந்து நெறைய வேலி ஓரத்தில வச்சிருந்தேன். அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிராக்டர் வரும்போதெல்லாம் அந்த செடிய உடைச்சு போட்டுருவாங்க. அதனாலே வந்து எனக்கு மருதாணி செடி அதிகமா வரவே மாட்டேங்குது. நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட அடிக்கடி கடன் கேட்க முடியாது இல்லையா? நம்ம போடுற மருதாணிக்கு நம்ம வீட்ல இருந்தா மட்டும் தாங்க நமக்கு மருதாணி செட் ஆகும். அது என்னமோ வச்சு வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அது வச்சு வளர்ற வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்படணும். வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது தானாவே வந்துடும். ஃபுல்லா நெறைய செடி ஃபுல்லா வரும். யார் வீட்லலாம் மருதாணி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து வருஷம் முழுவதும் கையில மருதாணி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்க உங்களுக்கு மருதாணி பிடிக்குமா? அப்படின்னு சொல்லுங்க. நான் மெஹந்தி போட்டது எப்பயோ 1 ஆர் 2 டைம்ஸ் தான். ஏன்னா நான் மெஹந்தி போட்டதே ரொம்ப ரேர் தான். ஆ ம் ஆமா. கல்யாணத்தன்னைக்கு ஒரு டைம் போட்டிருப்பேன். ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு டைம் போட்டிருப்பேன். இந்த 2டே டைம்ல தான் நான் மெஹந்தி வச்சிருப்பேன். அப்புறம் தங்கச்சியோடைய கல்யாணத்துக்கு வச்சிருந்தேன். ஆமா. ஒரு 3 டைம் வச்சிருப்பேன். அப்புறம் பாக்கி நேரம் ஃபுல்லா என் கையில இருக்கிறது எல்லாமே இந்த செக்கச்செவந்த மருதாணி தாங்க. உங்களுக்கு இந்த மருதாணி பிடிக்குமா? இல்ல மெஹந்தி பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வச்சோம் இல்லையா அந்த முருங்கை செடி, அதெல்லாம் எப்படி விதை வந்திருக்கு பாருங்க. நம்ம வச்ச முருங்கை செடி ஃபைனலா செடி வந்துடுச்சு. இந்த மருதாணி செடிய நானும் கிடைக்கிற இடத்தெல்லாம் எந்தெந்த மருதாணி செவக்குமோ அந்தந்த மருதாணியெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பாவுக்கு அத எடுத்து போடுறது தான் வேலை. எனக்கும் அப்பாவுக்கும் இந்த மருதாணி செடினாலே ஒரு வார் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு கோல்டு வார்ன்னு சொல்லலாம் எங்க 2 பேருக்கும் நடுவுல. எப்படியாவது இந்த மருதாணி செடிய நான் தோப்பாக்கிட்டு தான் விடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த டைம் நான் எடுத்திருக்கேன். நம்ம வச்சோம் இல்லையா முருங்கை செடி, அன்னைக்கு நானும் குட்டி பாப்பாவும் வச்சோம். அந்த முருங்கை செடிலாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு மட்டும் தனியா தண்ணி மொண்டு ஊத்தணும். அதனால தான் முருங்கைக்கு தண்ணி ஊத்திட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கடலைக்கு தண்ணி விட மாட்டாங்கன்னா, கடலைக்கு தண்ணி விடும்பொழுது கோரப்புல் வந்து நான்னா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வளர்ந்துடுமா. அப்புறம் செடிய வந்து ஓங்க விடாது. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடலைக்கு தண்ணி விட மாட்டாங்க. களை வெட்டிட்டு தான் களை எடுத்துட்டு தான் ஐ மீன் களை எடுத்துட்டு தான் வந்து தண்ணி விடுவாங்க. ஆனா ரொம்ப ட்ரை ஆனதால தண்ணி விடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம வந்து காணுக்கு கான் வந்து முருங்கை செடி வச்சுருந்தோம் இல்லையா? செடி முருங்கை விதை நட்டிருந்தோம். அந்த விதையெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா வந்துருந்துச்சு. அதுவும் நான் வந்து ரொம்ப ஆழத்துல வச்சுட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஒரு ஒரு இடத்துல சும்மா போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாமே பொய்யாக்கிட்டு எப்படி சொல்றது? மண்ணுக்குள்ள போட்ட விதை முட்டி முட்டி முளைத்து விடாதான்னு அந்த மாரி நல்லாவே முளைச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்ச தக்காளி செடி. நம்ம வச்சிருந்த தக்காளி செடிய நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஷால் போட்டு, முக்காடு போட்டுட்டு நானு வச்சுட்டு இருந்தேன் இல்லையா? அந்த தக்காளி செடியுமே நல்லா வந்திருக்குங்க. அடுத்தது வந்து என்னன்னா, கடலை செடியும் நல்லா வந்திருக்கு. ம தக்காளி செடியும் நல்லா வந்திருக்கு. ஆனா, நான் எதிர்பார்த்த இந்த மருதாணி செடி மட்டும் வரவே மாட்டேங்குது. அந்த மருதாணி கூட சேர்ந்தது இந்த டிசம்பர். இந்த டிசம்பருக்கு பூ பறிச்சிடலான்னு நான் போன டிசம்பர்லேருந்தே செடி வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அத என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த செடி ஃபுல்லாவே வந்து கருகி போயிடுச்சு. நல்லா பூ பூக்குற டைம்ல அப்பா வந்து ஏதோ பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த செடி வரலையா, அவங்க கேட்டா, "நான் என்னம்மா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி நல்லா வளரல. சரி, நம்ம போய் இருக்கிறதுக்காக தண்ணி ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மோட்ரு வந்து தண்ணி வயக்காட்டுக்கு போகுது. அந்த மோட்ரு போற அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த கப்ளிங் இருக்கிற இடத்துல நெறைய தண்ணி வந்து டிராப்பா வந்து குழியில தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணிய மொண்டு தான் எல்லா தக்காளி செடிக்கும் ஊத்துனேன். தக்காளி செடி ஊத்திட்டு வந்து பார்த்தா, எங்க அப்பா வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் பொங்கல் வரிசை வைக்கிறதுக்கு இந்த வாழை சீப்பு வச்சே ஒப்பேத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா, இன்னொரு வாழைத்தார் என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து நல்லா பழம் பழுத்துருச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அப்பா அன்னைக்கு தான் வந்து சொன்னாங்க, "என்னம்மா இது? பொங்கலுக்குள்ளேயே நம்ம வாழைப்பழம் பழுத்துடும் போல" அப்படின்னு சொன்னாங்க. இது அடுத்த காய். ஆனா, இது வந்து பூவாழையா? இல்ல வந்து வாழைக்காயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா கொஞ்சம் தார் பெருசா இருக்கு. உங்களுக்கு இது என்ன வாழைன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது என்ன வாழைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா பழம் பழுத்துருச்சுன்னு, அது இந்த வாழை தார் தான்.
இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பழம் பழுத்து விட்டது. சரி, இதை எப்படியாவது கட் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு 2 டேஸில் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பழம் வந்து அணில் இதெல்லாம் சாப்பிட்ருக்கு. மிச்சத்தையும் சாப்பிட்றதுக்குள்ளே அவங்களாம் சாப்பிட்டு வச்சது போக பேலன்ஸ் நமக்கு இருந்தால் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பறிச்சிருக்கோம். அன்றைக்கி மல்லாட்டை போட்டாங்க இல்லையா, அந்த வேர்க்கடலை போட்ட இடத்துல கடலூர்லலாம் நாங்கள் மல்லாட்டம் தாங்க சொல்லுவோம். எங்கள் அம்மா தான் மல்லாட்டம்னு சொன்னாலே திட்டுவாங்க. வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வீடியோவில் பேச்சு வழக்கில் இந்த கடலூர், பண்ருட்டி இந்த சைட்லலாம் நாங்கள் மல்லாட்டம்னு சொல்லியே பழகிட்டோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த இடத்துல மட்டும் கேப்பாக தீவா விட்டுட்டாங்க. இந்த களவாணி படத்தில் மட்டும் அந்த விமல் வச்சு தண்ணி ஊற்றுவார்ல, அவங்க லவ்வர் கொடுத்த நான் வச்ச செடிக்கு மட்டும். அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே திட்டா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த இடத்துல மட்டும் அப்பா கடலை போடுறதுக்காக எடுத்து களக்கட்டு எடுத்து போட்டாங்க. ஆனால் அவங்களால போட முடியல. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது லேண்டு. அதனால் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி, நானும் கொஞ்சம் தூரம் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த செடி வளர்ந்துருக்கு, என்ன செடி இன்னும் வைக்கணும். ஏன்னா களைக்கொல்லி அடிக்கக்குள்ளே அந்த பாதி தக்காளி செடி வந்து மேலே பட்டுடுச்சு. அதுவும் பட்டு போச்சு. அதனால் அதையும் திரும்ப வாங்கி வைக்கலாம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை. அதாவது நம்ம வச்சு பிழைக்காத இடத்துல முருங்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு முருங்கை நாற்று விட்டுருந்தாங்க. அதையும் முருங்கை நாற்றையும் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து உளுந்து பார்க்க போயிட்டேன். நான் உளுந்து பார்க்க போகலங்க. ஐ மீன் வந்து சாப்பிடுவோம் இல்லையா, இட்லிக்கு உருவப்போம் இல்லையா, அந்த உளுந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன். பட் அந்த இடத்துல வந்து முள் நிறையா இருக்குது. அதனால நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். கொல்லைக்குள்ளே செப்பல் போடக்கூடாது இல்லையா, என்ட்ரன்ஸ்லேயே செப்பலை கழட்டி விட்டுடுவேன் நான் எப்பயுமே. நானும் இல்லை, எல்லாருமே செப்பலை கழட்டி விட்டுருவாங்க. செப்பல் இல்லாமல் தான் நம்ம கொல்லைக்குள்ளே போவோம். சரி, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தண்ணிலாம் மொண்டு ஊற்றிட்டு, அப்புறம் முருங்கை செடிக்கெலாம் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்க்கடலை வந்து களை வெட்டுற அன்னைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். விவசாய வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரேர் தான், லைக் பண்ணுறதும் ரொம்ப ரேர் தான். இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னாலும் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். இந்த உளுந்து கொல்லையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இருக்குது. இந்த முடக்கத்தான் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே முடக்கத்தானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு தயவுசெய்து. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவை விவசாய வீடியோவுக்கு கொடுக்கலாமே நீங்கள். ஐ மீன் எவ்வளோ க்ரீனரியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கலாம்ல, அதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து கனகாமர செடி. இந்த கனகாமர பூ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது எனக்கு அப்போயிலேருந்தே இந்த கனகாமரம்னா ரொம்ப பிடிக்கும். கனகாமர பூனாலே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தான். ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது மலர் மகள்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருந்தாங்க. அந்த மிஸ் வந்து கேட்பாங்க என்கிட்ட. இதுவே வாடிக்கையாக அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இந்த கொஷினை கேட்பாங்க. நானும் அவங்களுக்கும் போர் அடிக்காமல் ஆன்சர் பண்ணுவேன். தினமும் இந்த கனகாமர பூ வச்சுட்டு வரியாம்மா, இதுலேருந்து உனக்கு என்ன வாசனை வருது, வாசனை உள்ள பூ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது என்னவோ தெரியல மிஸ், எனக்கு இந்த பூ வச்சாதான் பூ ஒரு கிளம்புனதே வந்து முழுமையடைந்ததான் நான் தெரிவேன். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இதை வச்சா தான் நம்மளுடைய லுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் எனக்கு கனகாமர பூ. ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து அது ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த கலர். அதுவும் இந்த எல்லோ கலர், இந்த ரெட் கலர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்து ஒரு கலராக வந்து கட்டி வைப்பாங்க அம்மா. எங்கள் வீட்டில் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் ஃபுல்லாக வந்து எல்லா பூவையும் பறித்து ஈவினிங் டைமில் வச்சுருவாங்க. அம்மா கட்டி வச்சுடுவாங்க. நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்பொழுது இந்த பூ வச்சுருப்பேன். காலேஜ்லேயும் நிறையா 1 டே கூட மிஸ் பண்ணாமல் இந்த கனகாமர பூ அதிகமாக வச்சுருப்பேன். அதே மெத்தட்லேயே பாப்பாவுக்கும் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால எனக்கு எப்பப்போலாம் நான் கொல்லைக்கு போகிறேனோ அப்பப்போலாம் பூ பறிச்சுட்டு வந்துடுவேன். இந்த வேலி நடக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா, அந்த செடியை வெட்டிட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு செடியாக நானும் அம்மாவும் எங்கெங்கே இருந்தாவது நர்சரி கார்டன் எங்கெங்கெல்லாம் கண்ணில் படுதோ அங்கங்கெல்லாம் என்னென்ன செடி கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் வைப்போம். ஆனால் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இதில் அதை டேமேஜ் பண்ணி அந்த செடியை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி செடி நீங்கள் வைப்பீங்க, அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
எங்கள் வீட்டில் வந்து அப்பா நான் என்னம்மா பண்ணுறது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கே தெரியல அது எப்படி ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. ஆனால் இதோட வந்து அந்த குண்டு குண்டு மல்லி இருக்கும் இல்லையா, ரோஜாப்பூ மாதிரியே ஒரு மல்லி பூக்கும் இல்லையா, அந்த செடி இப்போ நம்ம மோட்டார் பைப் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல தான் வாங்கிட்டு போய் வச்சேன். நல்லா ஒரு பூ வந்து நல்லா இவ்வளோ பெரிய ரோஜா பூ அளவுக்கு பூத்துது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிராக்டர் வர வழியில் இருக்குன்னு செடியை வந்து 7 கூட சேர்த்து ஓட்டிட்டாங்க. அந்த மாதிரி மருதாணி செடி, கனகாமர செடின்னு நிறைய செடி வந்து இதாயிடுச்சு. நமக்கு கார்டனுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்குனாலும் அதை வந்து ஏதோ ஒரு மூலியமா வந்து அது இதாயிடுது. பார்க்கும் இந்த வாட்டியாவது மருதாணி செடி வளருதான்னு. இப்போ வந்து மஞ்சள் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி கார்டனாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளான். அப்பா என்ன சொல்லுவாங்க என்று தெரியவில்லை. ஏன்னா அவங்க தான் எந்த பக்கம் டிராக்டர் வரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த கலர் காக்கட்டான் பூச்செடி வந்து இதுக்கு பேரே வந்து கடலூர் கலர் காக்கட்டான், கடலூர் கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபர்ஸ்ட்டு என்ன இந்த பாருங்க நான் மருதாணி செடி சொன்னேன்ல அது எப்படி வந்திருக்குன்னு, நல்லா வந்திருக்கு. இந்த கடலூர் காக்கட்டான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, ஜாதி மல்லி அப்படின்னு நினச்சிப்போம். நான் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கடலூர் காக்கட்டான் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி நம்ம தலையிலலாம் வச்சுருந்தேன். என்னம்மா இது ஜாதி மல்லி வாசனையே வரல. ஜாதி மல்லி எப்பயும் வந்து விரியக்குள்ளே தான் வாசனை வரும் இல்லையா, மொட்டா இருக்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாசனை தான் வரும். ஆனால் அது விரிய விரிய தான் வாசனை செம்மையாக வரும். என்னடா வாசனை வரல, என்னடா வாசனை வரலன்னு ரொம்ப ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் அப்புறம் தான் அது பூ ஏமாத்துறவங்க நல்லா இருக்கதான் வெடிச்ச செய்வாங்கல்ல. அந்த பிறகுதான் மாதிரி தெரியுது தான் அது அந்த ஜாதி பூ மல்லியே வாங்கிட்டு அப்ப கிடையாது. நிறைய டைம் வந்து அப்போ நம்மள ஏமாந்துருக்கேன். ஜாதி மல்லின்னு இந்த சொல்லிட்டு நாட்டுக்கோழி எப்படிலாம் முட்டைன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க, நம்ம நம்மளும் ட்ரெயின்ல ஏமாந்த வரக்குள்ள பொருள் இல்லை வாங்கியிருக்கோம் பாலக்கரையில எல்லாம் அப்படின்னு டீ சொல்லி தூள்ல நான் நினச்சி என்னுடைய கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அறியாமையை வந்து நான் நினச்சி நிறைய டைம் ரொம்ப அம்மா ஃபீல் கிட்ட மொக்க பண்ணேன். வாங்கியிருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு நாட்டுக்கோழி முட்டை நல்லாவே தெரியும். அதனால வந்து இப்போலாம் நான் எங்கள் ஊரை தவிர வேறு எங்கேயுமே நாட்டுக்கோழி முட்டை வாங்குறதில்ல, அங்கே மட்டும்தான். அப்போ இந்த பச்சை வாழைப்பழம் இப்போ தான் சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பழம் சாப்பிட்டாலே நம்மளுடைய பசி வந்து காலி ஆகிடும் போல், அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ இந்த நித்தியமல்லி பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு. நிறைய இந்த மாதிரி சீசன்லலாம் வந்து இந்த நித்தியமல்லி, ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த பூ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எத்தனை இதழ் இருக்குன்னே தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து மொக்கா இருக்கிற வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். விரிஞ்சதுன்னா அப்படியே சரி அப்படியே நித்தியமல்லியை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நித்தியமல்லிலாம் பார்த்துட்டு வந்தேன்னா, வர வழியில் நான் வந்து கையில் பிஸ்கட் வச்சுருந்தாங்க அம்மா. அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. சரின்னு கொண்டே அந்த மதில் மேலே வச்சேன். அதை தூரமாக வந்து அந்த பிஸ்கட்டை எடுத்துகிட்டு பறந்து ஓடிடுச்சு. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல்.